அவனா படம் தொடங்குனதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க. யாரு? அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன். என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன மென்டலா நாங்களா தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம்? தேவி ஸ்ரீ பிரசாதா மியூசிக், அவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் அப்படியே போம்பே போக சொல்லுங்க சூர்யாவை. படம்னா என்ன கேளப்பயிலுங்களா? நாங்களாம் காசு கொடுத்து பாக்குறாங்க. ஒரு காசு சும்மா கிடைக்குதா? பைத்தியக்காரமா படம் விஷுவலும் இல்ல, எஃபெக்ட்டும் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. பாட்டு புரியுது உங்களுக்கு? காமெடின்ற பேர்ல 2 பேர் வந்திருக்காங்க. யோகேஷ் அந்த லோயாவா, யோகி பாபு அவனும் தாங்க முடியல. 10 நிமிஷம் சாவச்சான் அவன். அதுக்கப்புறம் கங்குவானு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டானுங்க. விஷுவல் 3D எஃபெக்ட் ஒரு மண்ணும் இல்ல. உங்களுக்கு படத்துல பிடிச்சது என்ன? பிடிச்சதா விட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம். அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது. எனக்கு காசு சும்மா வருது 300 ரூபாய் 400 ரூபான்ட்டு. தீபாவளிக்கு அமரங்க அடி தூள் கிளப்பிட்டாங்க. என்ன படம்? படம் மேக்கிங்ல இருக்கணும். படம் பார்க்கணும், காசு கொடுத்து படம் பார்க்கும்போது ஒரு த்ரில் இருக்கும், ஒரு நியாயம் வேணும். ஒண்ணுமே இல்லாம சார் நல்ல 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார். பைத்தியம் பிடிச்சி தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒண்ணு விஷுவலே எஃபெக்டே இல்லை, ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டிருக்கேன். நீ வேற வந்து டாக்டர் கிட்ட தாங்க போய் கண்ணாடி போட்டு வரணும். டாக்டர் கிட்ட போயிட்டு வேணா கண்ணாடி போட்டு வந்து இந்த 3D படம் பார்க்கலாம். வேற என்ன கேள்வி சார்? என்ன சார் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் படம் பார்க்கணும்ல. படம் பார்க்க மக்கள் உட்காரணும்ல. யாரோ ஒரு மக்களாவது உருப்படியா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இந்த படமா இது இந்த மாதிரி என்னது? நானும் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவன் தாங்க. இப்படி இவ்வளவு கேவலமாலாம் படம் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து பைத்தியக்காரத்தனமா ஆக்கக்கூடாது. ஆதங்கம் தாங்க முடியல என்னாலெல்லாம். ரத்தம்லாம் கொதிக்குது. அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு. அப்படியே அடிச்சுக்கிட்டு என்ன பண்றது சார்? இந்த மாதிரி படங்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இதுக்கான சரியான பதில் ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். தியேட்டரை விட்டு படம் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படியே வசூலா இதோட முடிஞ்சது கதை. அப்படியே பாம்பே போயிட்டு அவரு வசூல். என்ன வசூல் என்ன இருக்கு? என்ன சொல்ல வராரு இந்த படத்துல சார்? 2000 கோடி கூட எடுக்கட்டும் சார். என்ன சொல்ல வராரு படத்துல? அந்த நாடு இந்த நாடு 4 நாடை காமிக்கிறீங்க. என்னது? என்ன சொல்ல வரீங்க? ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரீங்களா படத்துல? என்ன சொல்ல வர்றாருன்றதே எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு 10 தடவை கூட நான் பாக்குறேங்க படத்தை. தலையில அடிச்சுக்கிட்டேங்க. தலையில அடிச்சுக்கிட்டேன் நான் பைத்தியக்காரன மாதிரி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு. தேங்க்யூ பிரதர். சார் சூர்யா நல்ல ஆக்டர், திறமையான ஆக்டர். இந்த மாதிரி எல்லாம் கேவலமான ஒரு கதையை எப்படி கேட்டாரு? எப்படி சிவா ஏற்கனவே அஜித்தை வச்சு படம் எடுக்கிற அவரு தானே, அவரை போட்டு சாவடிச்சாரு. அடுத்தது சூர்யாவா? ஏன் அது? யாரு? ஏற்கனவே அவரை கொண்டுட்டாங்க, இனி அடுத்தது இவரு வேற. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சூர்யா சார் வந்து அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாக்குற ஒரு படம் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமா, ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல வந்து நார்மலா எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்புறமா வந்து ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு லிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இந்த இஎஃப்எக்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கூட எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இட் இஸ் வெரி பிளாஸ்ட் தான். அதான் ப்ரோ படம் ஃபுல்லாவே ஃப்ளைட் தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க.